நம்முடைய டாடி அப்போஸ்தல் ஆர் ராஜராஜன் உங்களுக்காக தெய்வ செய்தியை கொடுப்பார்கள். அதை பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் அன்போடு ಕೂಡ வாழ்த்துகிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕನು ವಿಮೋಚಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸುತ್ತೇನೆ. வேதம் நமக்கு பல காரியங்களை போதிக்கிறது. ಹಾಗೂ ವೇದವು ನಮಗೆ ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬೋಧಿಸುತ್ತದೆ. ஆனாலும் ஒரு ஊழியக்காரனும் சபையும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ಹಾಗೂ ಸೇವಕನು ಹಾಗೂ ಸೇವೆಯು ಹೇಗೆ ಇರಬೇಕೆಂದು ವೇದವು ನಮಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. முக்கியமாக சபை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಹೇಗಿರಬೇಕೆಂದು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. இந்த அநேகருக்கு ஒரு சரியான ஊழியனை சபையை தேர்ந்தெடுப்பது ஒரு மிகுந்த கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ಹಾಗೂ ಸರಿಯಾದ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಸರಿಯಾದ ಸೇವಕನನ್ನು ಕಂಡುಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியன் எப்படி இருப்பான்? ದೇವರಿಂದ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟ ಸೇವಕನು ಹೇಗಿರುತ್ತಾನೆ? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை எப்படி இருக்கும்? ಹಾಗೂ ದೇವರಿಂದ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟ ಸಭೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? அதை இன்று நாம் சற்று தியானிப்போம். ಅದನ್ನು ಇಂದು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. மல்கியா 2ஆம் அதிகாரம் ಮಲಾಕಿಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். 1ನೇ ವಚನದಿಂದ 10ನೇ ವಚನದವರೆಗೂ. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்கு உரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகளின் சாணியையே உங்கள் முகங்களிலே இறைப்பேன். அதனோடு கூட நீங்கள் தள்ளுபடியாவீர்கள். லேவியோடு பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளைகளை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கும் பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்கள் வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன். நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையா? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தன பரிசுத்த நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இங்கே ಇಲ್ಲಿ ஆசாரியர்களை, ஊழியக்காரர்களை, போதகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಸೇವಕರು, ಯಾಜಕರು ಅಂದ್ರೆ ಬೋಧಕರುಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தனிಗೆ பயப்படுகிற பயம் அவர்களிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಹಾಗೂ ಭಯಪಡುವಂತ ಭಯವು ಅವರೊಳಗೆ ಇರಬೇಕೆಂದು ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு போதகருக்கு, ಒಂದು ಸೇವಕರಿಗೆ ಅಂದ್ರೆ ಬೋಧಕರಿಗೆ, ஒரு ஆசாரியனுக்கு, ಒಂದು ಯಾಜಕನಿಗೆ என்ன இருக்க வேண்டுமா? ಏನಿರಬೇಕು? அவருடைய நாமத்துக்கு, ಆತನ ನಾಮಕ್ಕೆ, அவருடைய கட்டளைக்கு, ಆತನ ಒಂದು ಅಂದ್ರೆ ಕಟ್ಟಳೆಗಳಿಗೆ ஒரு பயப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். ಹಾಗೂ ಭಯಪಡುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಂತೆ. ஒரு ஊழியக்காரனுக்கான ஒரு தகுதியை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ಆಗ ಒಂದು ಸೇವಕನಿಗೆ ಯಾವ ಒಂದು ಅಂದ್ರೆ ಯೋಗ್ಯತೆಗಳು ಇರಬೇಕೆಂದು ಇಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சத்திய வேதம் அவன் வாயிலே இருக்க வேண்டும். ಸತ್ಯ ಬೋಧನೆಗಳು ಅಂದ್ರೆ ಸತ್ಯವಾದ ಒಂದು ಬೋಧನೆಗಳು ಅವನ ಬಾಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. சத்திய வேதம் ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலே இருக்க வேண்டும். ಸತ್ಯದ ಒಂದು ವೇದವು ಒಬ್ಬ ಸೇವಕನ ಬಾಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. இந்த அநேகர் பேசுகிறார்கள், இந்த ಅನೇಕರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, பிரசங்கிக்கிறார்கள், ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவனுடைய வார்த்தை மிக குறைவு. ಹಾಗೂ ದೇವರ ವಾಕ್ಯವು ಬಹಳ ಕೊರತೆ. தேவனுடைய வார்த்தையை விட்டு, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು மீதி எல்லா காரியங்களையும் பேசுகிறார்கள். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள், ಜನರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾರೆ, ಖುಷಿಪಡುத்துகிறார்கள், ಜನರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾರೆ, ஆறுதல் படுத்துகிறார்கள், ಸಂತೈಸುತ್ತಾರೆ, சிரிக்க வைக்கிறார்கள், ನಗುವಂತ ಮಾಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ವೇದ ವಾರ್ತೆಯ ಕುರಿತು சிந்திக்க வைப்பதில்லை. ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರುಗಳು ಚಿಂತಿಸುವಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்றால், ನಿಜವಾದ ಸೇವಕನೆಂದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ தேவனுடைய கட்டளைக்கு அவன் பயப்பட வேண்டும். ದೇವರ ಒಂದು ಕಟ್ಟಳೆಗಳಿಗೆ ಅವನು ಭಯಪಡಬೇಕು. தேவனுடைய நாமத்துக்கு அவன் பயப்பட வேண்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಅವನು ಭಯಪಡಬೇಕು. தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாயிலே இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವು ಅವನ ಬಾಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. இன்று நிறைய பேர் இந்த ಅನೇಕರು சொந்த வார்த்தைகளையே பேச
பேசுகிறார்கள். ತಮ್ಮ ಸ್ವಂತ ಮಾತುಗಳನ್ನೇ ಆಡುತ್ತಾರೆ. அந்த சொந்த வார்த்தையே பிரசங்கிக்கிறார்கள். ತಮ್ಮ ಸ್ವಂತ ಮಾತನ್ನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. தாங்களுடைய அனுபவங்களை, ತಮ್ಮ ಒಂದು ಅನುಭವ, தாங்கள் கற்றுக்கொண்டதை, ತಾವು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದು, தாங்கள் பார்த்ததை, ತಾವು ನೋಡಿದ್ದು இதையே சொல்லுகிறார்களே தவிர ಅದೇ ಹೇಳ್ತಾರೆ ಹೊರತು தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதில்லை. ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஒரு வீட்டுக்கு போன உடனே ಮನೆಗೆ ಹೋದ ಕೂಡಲೇ பல காரியங்களை பேசுகிறார்கள். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பல மணி நேரம் பேசுகிறார்கள். ಕೆಲವು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. கடைசியிலே கடமைக்கு ஒரு சின்ன ஜெபம் ஜெபித்து விடுகிறார்கள். ಹಾಗೂ ಕೊನೆಯದಾಗಿ ಏನೋ ಒಂದು ಕರ್ತವ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. உண்மையான ஆசாரியன் ஊழியக்காரன் என்று சொன்னார், ನಿಜವಾದ ಒಬ್ಬ ಯಾಜಕನು ಸೇವಕನೆಂದರೆ, உண்மையான போதகர் என்று சொன்னார், ನಿಜವಾದ ಬೋಧಕನೆಂದರೆ தேவன் எந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், ದೇವರು ಯಾವ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு பேச வேண்டும். ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಜನರಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು. அவர்கள் உதடுகளிலே அநியாயம் காணப்படக்கூடாது. ಅವರ ತುಟಿಗಳಲ್ಲಿ ಅನ್ಯಾಯ ಕಾಣಬಾರದು. ஊழியக்காரனுடைய வாயிலே அநியாயம் காணப்படக்கூடாது. ಸೇವಕನ ಬಾಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಅನ್ಯಾಯಗಳು ಕಾಣಬಾರದು. வார்த்தையை மாற்றி பேசக்கூடாது. ಹಾಗೂ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಮಾತಾಡಬಾರದು. ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால், ಏನೋ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು, ஆணையிட்டு கொடுத்து விட்டால், ಹಾಗೂ ದಾನ ಇಟ್ಟು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು அந்த வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. தேவனோடு அவர்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವರುಗಳು ಸಮಾಧಾನವಾಗಿರಬೇಕು. யதார்த்தமாய் சஞ்சரிக்க வேண்டும். ಯಥಾರ್ಥವಾಗಿ ಸಂಚರಿಸಬೇಕು. இங்கே வார்த்தை என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? யதார்த்தமாய் இருக்க வேண்டும். ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇರಬೇಕು. யதார்த்தமாய் இருக்க வேண்டும். ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇರಬೇಕು. சமாதானமாய் இருக்க வேண்டும். ಸಮಾಧಾನವಾಗಿರಬೇಕು. அநேகர் இன்று ஜெபிப்பதே கிடையாது. ಅನೇಕರಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ஜெபிக்காமலேயே ಪ್ರಾರ್ಥಿಸದೆ சபை சபை என்று ஓடுகிறார்கள். ಸಭೆ ಸಭೆ ಎಂದು ಓಡುತ್ತಾರೆ. சபை ஜனங்கள் ஜனங்கள் என்று ஓடுகிறார்கள். ಸಭೆ ಜನ ಜನ ಎಂದು ಓಡುತ್ತಾರೆ. ஆத்மா சம்பாதிக்கிறேன் என்று ஓடுகிறார்கள். ಆತ್ಮ ಸಂಪಾದಿಸುವೆ ಎಂದು ಓಡುತ್ತಾರೆ. அங்கே பிரசங்கிக்கிறேன், இங்கே பிரசங்கிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವೆ, ಇಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವೆ. தேவனோடு ஒரு சரியான உறவே இல்லை. ಹಾಗೂ ದೇವರ ಜೊತೆಲಿ ಹಾಗೂ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಂಬಂಧವಿಲ್ಲ. ஊழியக்காரன் வேதம் வாசிப்பதில்லை. ಸೇವಕನು ವೇದ ಓದುವುದಿಲ್ಲ. ஊழியக்காரன் ஜெபிப்பதில்லை. ಸೇವಕನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ. ஆனால் உலகம் எங்கும் ஊழியம் செய்யும்படி சுத்துகிறார்கள். ಹಾಗೂ ಲೋಕವೆಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡುವಂತೆ ಸುತ್ತುತ್ತಾರೆ. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார்? ಕರ್ತನು ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಮೊದಲು ஊழியக்காரன் தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். ಮೊದಲು ಸೇವಕನು ದೇವರ ಜೊತೆಲಿ ಸಮಾಧಾನವಾಗಿರಬೇಕು. அடுத்தது யதார்த்தமாக இருக்க வேண்டும். ನಂತರ ಯಥಾರ್ಥವಾಗಿರಬೇಕು. இன்னைக்கு ஊழியம் என்று சொன்னால், ಹಾಗೂ ಇದು ಸೇವೆ ಎಂದರೆ இங்கே சபைக்கு நடத்தினால் எவ்வளவு வருமானம் வரும்? ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸಭೆ ನಡೆಸಿದ್ರೆ ಎಷ್ಟು ವರಮಾನ அங்கே ಬರುತ್ತೆ? பிரான்ச் போட்டால் எவ்வளவு வருமானம் வரும்? ಅಲ್ಲಿ ಬ್ರಾಂಚ್ ಆಗಿದ್ರೆ ಎಷ್ಟು ವರಮಾನ ஒரு ಬರುತ್ತೆ? விசுவாசி வீட்டுக்கு போனால் என்ன கிடைக்கும்? ಹಾಗೊಂದು ವಿಶ್ವಾಸಿ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? விசுவாசிகள் சொந்த வீட்டுக்காரர் இருந்தால் நன்றாக இருக்கும். ಹಾಗೂ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಸ್ವಂತ ಮನೆ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. கவர்மெண்ட் ಉದ್ಯೋಗ இருக்கிற ವಿಶ್ವಾಸಿகளை ಮಾತ್ರ ಅಡಿಕಡಿ ಸಂಧಿக்கிறோம். ಹಾಗೂ ಗವರ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಆಗಾಗ ಸಂಧಿಸುವುದು. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, யதார்த்தமாய் சஞ்சரிக்க வேண்டும். ಹಾಗೂ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಸಂಚರಿಸಬೇಕು. யதார்த்தமாய் ஜீவிக்க வேண்டும். ಯಥಾರ್ಥವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஊழியம் ಸೇವೆಯು ஒரு வியாபார நோக்கத்தோடு செய்யக்கூடாது. ಅದೊಂದು ವ್ಯಾಪಾರದ ಯೋಜನೆಯೊಂದಿಗೆ ಮಾಡಬಾರದು. ஊழியம் ಸೇವೆ ஒரு லாபகரமான தொழில் கிடையாது. ಹಾಗೂ ಒಂದು ಲಾಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತಹ ಒಂದು ವ್ಯಾಪಾರವಲ್ಲ. ஊழியம் என்பது ಸೇವೆ ಎನ್ನುವುದು இலவசமாய் செய்வது. ಹಾಗೂ ಅದನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಮಾಡುವುದು. ஒருவேளை தேவன் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தால், ವೇಳೆ ದೇವರು ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟರೆ, நீ செய்வதான வேலைக்கான கூலி அது. ಹಾಗೂ ನೀನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಕೂಲಿ ಅದು. நீ வேலை செய்து கூலியை பெற்றுக்கொள்ளலாம். ಹಾಗೂ ನೀನು ಕೆಲಸ ಮಾಡಿ ಕೂಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் கூலிக்காக மாரடிக்க கூடாது. ಹಾಗೂ ಕೂಲಿಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಬಾರದು. எனக்கு அருமையான சகோதரனே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, எனக்கு அருமையான சகோதரியே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರಿಯೇ, யதார்த்தமாய் இருக்க வேண்டும். ಯಥಾರ್ಥವಾಗಿ ಇರಬೇಕು. யதார்த்தமாய் செய்ய வேண்டும். ಸೇವೆಯನ್ನು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಮಾಡಬೇಕು. கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ಕೊಡದೆ ಹೋದರೆ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ ஜனங்களை தேவனுடைய திசையிலே திருப்புவதற்காக ಹಾಗೂ ಜನರನ್ನು ದೇವರ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ತಿರುಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டுமே தவிர ಹಾಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೇ ಹೊರತು ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. ಹಾಗೂ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ஆசாரியனுடைய உதடுகள் ಹಾಗೂ ಯಾಜಕನ ತುಟಿಗಳು அறிவை காக்க வேண்டும். ಹಾಗೂ ಧರ್ಮವನ್ನು ಕಾಯಬೇಕು. அறிவை காக்க வேண்டும். ಹಾಗೂ ಧರ್ಮವನ್ನು ಕಾಯಬೇಕು. எனக்கு அருமையான சகோதரனே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, ஒரு ஊழியக்காரனுக்கு முதல்ல அறிவு வேண்டும். ಹಾಗೂ ಒಂದು ಸೇವಕನಿಗೆ ಮೊದಲು ಜ್ಞಾನವು ಬೇಕು. புத்தியீனமாய் மதியீனமாய் எதுவும் பேசக்கூடாது. ಆಗ ಅವನು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದೆ ಏನನ್ನು ಮಾತಾಡಬಾರದು. தேவனுடைய வார்த்தையில தான் புத்தி ஞானம் சகலமும் இருக்கிறது. ಹಾಗೂ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲೇ ಬುದ್ಧಿಯು ಜ್ಞಾನವು ಸಕಲವಾಗಿದೆ. இன்று ಅನೇಕರು சொந்தமாய் பேசுகிறார்கள், ಸ್ವಂತವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, சுயமாய் பேசுகிறார்கள். ಸ್ವಂತವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. தங்களுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் பேசுகிறார்கள். ಹಾಗೂ ತಮಗೇನು ಗೊತ್ತಿದೆಯೋ ಅದನ್ನೇ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. தாங்கள் செய்வதே சரி என்று பேசுகிறார்கள். ಹಾಗೂ ಮಾತನಾಡುವುದು ಸರಿ ಎಂದು தங்கள் ಮಾತಾಡುತ್ತಾರೆ. குடும்பத்தை பத்தி, ತಮ್ಮ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ, தங்கள் ஊழியத்தை பத்தி, ತಮ್ಮ ಸೇವೆಯ ಬಗ್ಗೆ, தங்களுடைய அனுபவங்களை பத்தி. ತಮ್ಮ ಒಂದು ಅನುಭವದ ಬಗ್ಗೆ. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ವೇದವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அறிவை காக்க வேண்டும். ಹಾಗೂ ಅಂದ್ರೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. வசனத்தின் பிரகாரம், ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ, வேத வார்த்தை பிரகாரம், ವೇದವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ புத்தி சொல்வதா இருக்கட்டும், ಬುದ್ಧಿ ಹೇಳುವುದಾಗಲಿ, போதிப்பதா இருக்கட்டும், ಬೋಧಿಸುವುದಾಗಲಿ,
நடத்துவதா இருக்கட்டும், ನಡೆಸುವುದಾಗಲಿ எல்லாம் தேவனுடைய வார்த்தை. ಎಲ್ಲವೂ ದೇವರ ವಾಕ್ಯ. தேவனுடைய வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯ நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ನಾವು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. வேதத்தை ವೇದವನ್ನು ஊழியக்காரனுடைய நாவில ஜனங்கள் தேடுவார்கள். ಹಾಗೂ ಸೇವಕನ ಬಾಯಿಯಲ್ಲಿ ಜನರು ಹುಡುಕುತ್ತಾರೆ. இன்னைக்கு அநேக ஊழியக்காரனுடைய வாயில ಅನೇಕ ಸೇವಕರ ಬಾಯಲ್ಲಿ குடு குடு குடுதான் வருது. ಬರೀ ಕೊಡು ಕೊಡು ಕೊಡನೆ ಬರ್ತದೆ. தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு இவர்கள் கொடுப்பது கிடையாது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇವರು ಜನರಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. நீ தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்தால் ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟರೆ தேவன் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பார். ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஊழியத்திற்காக காசு கேட்பது தப்பு கிடையாது. ಹಾಗೂ ಸೇವೆಗೆಂದು ಆ ಹಣವನ್ನು ಕೇಳುವುದು ತಪ್ಪು ಅಲ್ಲ. ஆனால் காசுக்காகவே ஊழியம் செய்வது தவறானது. ಆದರೆ ಆ ಹಣಕ್ಕಾಗಿಯೇ ಸೇವೆ ಮಾಡುವುದು ತಪ್ಪು. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் தான் ஊழியக்காரன். ಹಾಗೂ ಸೇನಾಧೀಶನಾದ ಕರ್ತನ ದೂತನೇ ಸೇವಕನು. இன்று நிறைய பேர் ಇಂದು ಅನೇಕರು விசுவாசிகளுக்கு பதில் சொல்ல முடியாம ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಗಳಿಗೆ ಉತ್ತರ ಹೇಳಲಾಗದೆ நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம். ನಾವು ಬಹಳ ಬಿಸಿ. ஒரு சபை ஜனங்களுக்கு ನಿನ್ನ ಸಭೆ ಜನರಿಗೆ அவர்களுடைய பிரச்சனைக்கு ಅವರ ಒಂದು ಸಮಸ್ಯೆ கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி ನೀನು ಕರ್ತನ ದೂತನೆಂದು ಹೇಳಿ உன்னிடத்துல ஒரு தேவ வார்த்தை கிடைக்கும் என்று சொல்லி ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು உன்னை ಹೇಳಿ தேடி வரும்போது ಅದನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವಾಗ பிஸி பிஸி என்று சொல்லிக்கொண்டு ಬಿಸಿ ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡು ஒரு அறை வீட்டில ಹಾಗೂ ಒಂದು ಕೋಣೆಯೊಳಗೆ எப்பொழுதும் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். ಹಾಗೂ ಯಾವಾಗಲೂ ವಿಶ್ರಾಂತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். ಕರ್ತನಿಗೆ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕು. ஒரு சபையில ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு ஜனங்களை நீ சரியா விசாரிக்கிறதுனால ನಿನ್ನ ಜನರನ್ನು ಸರಿಯಾಗಿ ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ಲ, விசாரிப்பது கிடையாது. ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ಲ. அதனால் ஜனங்கள் வேற பக்கம் தேடி போகிறார்கள். ಆದ್ದರಿಂದಲೇ ಜನರು ಬೇರೆ ಪಕ್ಕಕ್ಕೆ ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆட்டை பாலை கறந்து குடிக்கிறோம். ಅಂದ್ರೆ ಕುರಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಾಲನ್ನು ಕರೆದು ಕುಡಿಯುತ್ತೇವೆ. அந்த ஆடு ಆ ಕುರಿ குட்டி போடும் என்றால் லாபம் அடைகிறோம். ಅದು ಮರಿ ಹಾಕುವಾಗ ಲಾಭ ಹೊಂದುತ್ತೇವೆ. ஆனால் ஆட்டுக்கு ஒரு வியாதி வரும் என்று சொன்னால் அதை நாம் பார்ப்பது கிடையாது. ಆದರೆ ಅದೇ ಕುರಿಗೆ ಒಂದು ವ್ಯಾಧಿ ಬರುವುದಾದರೆ ಅದನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. நான் அங்க பிரசங்கிக்க வேண்டும், ನಾನು ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ நான் ಮಾಡಬೇಕು, இங்கே பிரசங்கிக்க ಇಲ್ಲಿ வேண்டும், ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು, நான் அந்த கூட்டத்தை தலைமை தாங்க வேண்டும், ಹಾಗೂ ನಾನು ಒಂದು ಕೂಟವನ್ನು ನೋಡಬೇಕು, நான் இந்த கூட்டத்தை தலைமை தாங்க வேண்டும், ಹಾಗೂ ಈ ಒಂದು ಕೂಟವನ್ನು ನೋಡಬೇಕು. நான் இல்லைன்னா உலகமே இல்லை. ನಾನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಲೋಕವೇ ಇಲ್ಲ. இப்படி சுற்றி கொண்டிருக்கிறோமே தவிர ಸುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ ಹೊರತು உங்களுடைய சபை ஆடுகளுக்கு என்ன வியாதி வந்திருக்கிறது? ನಿನ್ನ ಸಭೆಯ ಒಂದು ಕುರಿಗೆ ಯಾವ ವ್ಯಾಧಿ ಬಂದಿದೆ? மனிதனாலா, ಮನುಷ್ಯರಿಂದಲ, பிசாசினாலா, ಶಾಚಿಯಿಂದಲ, பாவத்தினாலா, ಪಾಪದಿಂದಲ, சாபத்தினாலா, ಶಾಪದಿಂದಲ, அறியாமையினாலா, ಹಾಗೂ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ வேற ஊழியர்களாலா ಬೇರೆ ಸೇವಕರ நீ ಮೂಲಕ கண்டுபிடிக்கிறாயா? ಕಂಡುಹಿಡಿಯುತ್ತೀಯಾ? நீ உண்மையான ஒரு கர்த்தருடைய தூதனாயிருந்தால் ನಿಜವಾಗಲೂ ಕರ್ತನ ಒಬ್ಬ ದೂತನಾಗಿದ್ದರೆ உன் சபையினுடைய நிலைமையை நீ அறிந்து கொள்வாய். ನಿನ್ನ ಸಭೆಯ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? சபைக்கு ஒரு கூட்டத்தை பார்க்கிற, ಹಾಗೂ ಸಭೆಗೆ ಬರುವ ಕೂಟ ನೋಡುತ್ತೀಯಾ? சபைக்கு ஒரு வருமானத்தை பார்க்கிற, ಸಭೆಗೆ ಬರುವ ವರಮಾನ உன் பேர் பெருமை அடைகிறத பார்க்கிற, ಹಾಗೂ ನಿನ್ನ ಹೆಸರು ಹೆಮ್ಮೆ ಆಗುವುದು ஆனா ನೋಡುತ್ತೀಯಾ? உன் ஆடுகளை பார்க்கிறாயா? ಹಾಗೂ ನಿನ್ನ ಕುರಿಯನ್ನು ನೋಡುತ್ತೀಯಾ? உன் ஆடுகள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதா ಹಾಗೂ ನಿನ್ನ ಕುರಿಯ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು அல்ல சாபத்தை அனுபவிக்கிறதா ಇಲ್ಲವೆಂದರೆ ಶಾಪವನ್ನು ಹೊಂದುತ್ತಲಿದೆಯಾ? என்று அதை பார்த்து ಎಂದು ಅದನ್ನು ನೋಡಿ அதை சரியான வழியை நடத்துகிறாயா? ಅದನ್ನು ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿದೆಯಾ? வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, என் வழிகளை கை கொள்ளாமல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಹಾಗೂ ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳದೆ, தேவனுடைய வழியை கை கொள்ள வைக்காமல் ಹಾಗೂ ದೇವರ ದಾರಿಯನ್ನು ಕೈಗೊಳ್ಳದೆ வெறும் ஜனங்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். ಬರೀ ಜನರನ್ನು ಸೇರಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? எல்லா ஜனமும் தேவ ராஜ்யத்துக்குள்ள போகுமா? ಹಾಗೂ ಎಲ್ಲಾ ಜನರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರಾ? வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? ವೇದ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணுகிறீர்கள். ಹಾಗೂ ವೇದವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುತ್ತೀರಾ? இன்று ಅನೇಕರು நியாயப்பிரமாணம் இல்லை என்கிறார்கள், ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವಿಲ್ಲ ಎನ್ನುತ್ತಾರೆ, ஆவியின் பிரமாணம் தான் உண்டு என்கிறார்கள். ಹಾಗೂ ಒಂದು ಆತ್ಮನ ಪ್ರಮಾಣ ಇದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸುವು நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரே தவிர ಹಾಗೂ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಬಂದರೆ ಹೊರತು நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை. ಹಾಗೂ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಬರಲಿಲ್ಲ. இன்று ಅನೇಕರು பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ಹಳೆ ಏರ್ಪಾಟಿನಲ್ಲಿರುವ வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். ವಾಗ್ದಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பழைய ஏற்பாட்டில் ಹಳೆ ಏರ್ಪಾಟಿನಲ್ಲಿ அக்கிரமத்தினால் வருகிற சாபங்களை எடுத்துக்கொள்வதில்லை. ಹಾಗೂ ಅಕ್ರಮದಿಂದ ಬರುವಂತ ಶಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சாபம் இல்லை, ಶಾಪವಿಲ್ಲ, பாவம் இல்லை, ಪಾಪ ಇಲ್ಲ, அக்கிரமம் இல்லை, ಅಕ್ರಮವಿಲ್ಲ, எதுவுமே இல்லை என்று சொன்னால் ಏನೂ ಇಲ್ಲ ಎಂದರೆ சபை எதற்காக நடத்த ಅದು வேண்டும்? ಸಭೆಯನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಡೆಸಬೇಕು? எபிரேயர்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ಹಾಗೂ ಇಬ್ರಿಯರ ಬರೆದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ, ஒரு ஆசாரியன் ಒಬ್ಬ ಯಾಜಕನು தன் தப்பிதங்களுக்காக, ತನ್ನ ತಪ್ಪಿಗಾಗಿ, தன்னுடைய சபை ஜனங்களுடைய பாவங்களுக்காக ತನ್ನ ಸಭೆ ಜನರ ಪಾಪಕ್ಕಾಗಿ நாடோறும் ஆராதனை செய்ய வேண்டும். ಹಾಗೂ ಅನುದಿನವೂ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. நிறைய சபைகளில் பாவ மன்னிப்பு கேட்டு ஆராதனையில கேட்பதே கிடையாது. ಹಾಗೂ ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಆರಾಧನೆಗೆ ಮುಂಚೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೇಳುವುದೇ ಇಲ್ಲ. பாவமே இல்லைன்னு சொல்றான். ಪಾಪನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. பாவம் என்கிட்ட இல்லைன்னு எவனா ஒருத்தன் சொல்லுவான். ಹಾಗೂ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಇಲ್ಲದೆ ಯಾರಾದರೂ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? அவன் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ಅವನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ವಂಚಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ரட்சிக்கப்பட்டால் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ,
ரட்சிக்கப்படுகிறாய், ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೀಯಾ, ரட்சிக்கப்படுவாய். ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೀಯಾ, முடிவருந்திய நிலை நிற்கிறவனே ಕೊನೆಯವರೆಗೂ ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲುವವನೇ ரட்சிக்கப்படுவாய். ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. எனக்கு அருமையான சகோதரனே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, எனக்கு அருமையான சகோதரியே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರಿ, தேவன் சிலுவையில எல்லாம் செய்து முடித்தது உண்மைதான். ದೇವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದು ನಿಜವೇ. நீ பாவத்தை விட்டு விடாம ನೀನು ಪಾಪವನ್ನು ಬಿಡದೆ சாபம் மாறிவிட்டது என்று பொய் சொல்லுவாய் என்று சொன்னார். ಹಾಗೂ ನೀನು ಶಾಪವು ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಎಂದು ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಾದರೆ எப்படி நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய்? ಹೇಗೆ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುತ್ತೀಯ? எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாய்? ಹೇಗೆ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗುತ್ತೀಯ? நீ பாவத்தோடு கூட பிரவேசிக்க முடியுமா? ಪಾಪದೊಂದಿಗೆ ಪ್ರವೇಶಿಸಲು ಸಾಧ್ಯ? சாபத்தோடு கூட பிரவேசிக்க முடியுமா? ಶಾಪದೊಂದಿಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾ? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ நீ ಹೇಳುತ್ತದೆ, புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் வரை ನೀನು ಹೊಸ ಒಂದು ಯೆರೂಸಲೇಮಿನೊಳಗೆ உன்னை ಹೋಗುವವರೆಗೂ சாபமும் சர்ப்பமும் தொடரத்தான் செய்யும். ಶಾಪವು ಸರ್ಪವು ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்து பிறந்தது முதற்கொண்டு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ இயேசு மரணமடைந்திய வரை ಹಾಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣದವರೆಗೂ சர்ப்பமானது சாத்தானானவன் பின்தொடர்ந்தான். ಹಾಗೂ ಸರ್ಪವಾದದ್ದು ಸೈತಾನನು ಹಿಂಬಾಲಿಸಿದ. இன்று அநேகர் சொல்லுகிறார்கள், ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ சாத்தானே இல்லை, ಸೈತಾನ ಇಲ್ಲ, சாத்தானே இல்லை, ಸೈತಾನನೇ ಇಲ್ಲ, சாத்தானே இல்லை என்று சொன்னார். ಸೈತಾನನೇ ಇಲ್ಲ ಎಂದರೆ நீ யாருக்கு விரோதமாய் ஊழியம் செய்து ಹಾಗೂ கொண்டிருக்கிறாய்? ನೀನು ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದೀಯ? யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? ಯಾರನ್ನು ಯಾಮಾರಿಸುತ್ತಿದ್ದೀಯ? மற்றவர்களை ஏமாற்றுகிறாயா? ಹಾಗೂ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು அல்ல ಯಾಮಾರಿಸುತ್ತೀಯ? உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாயா? ನಿನ್ನನ್ನು ನೀನು ಯಾಮಾರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ? எனக்கு அருமையான சகோதரனே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, எனக்கு அருமையான சகோதரியே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರಿಯೇ, எச்சரிக்கையாக இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. தேவனுடைய வழியில ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ சபை ஜனங்கள் நடக்கும்படி சொல்லுகிறவன் நான் உண்மையான ஊழியக்காரன். ಹಾಗೂ ಸಭೆಯ ಅಂದರೆ ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವವನೇ ನಿಜವಾದ ಸೇವಕನು. வேதத்துல பட்சபாதம் பண்ணக்கூடாது. ಹಾಗೂ ವೇದದಲ್ಲಿ ಪಕ್ಷಪಾತ ಮಾಡಬಾರದು. வேதத்துல வேண்டிய வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ಹಾಗೂ ವೇದದಲ್ಲಿ ಬೇಕಾದಂತಹ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ஒரு ஊழிய கூட்டம் ಹಾಗೂ ಒಂದು ಸೇವೆ ಕೂಟ வெறும் பணம் பணம் செழிப்பு என்று பிரசங்கிக்கிறது. ಹಾಗೂ ಬರೀ ಹಣ ಹಣ ಐಶ್ವರ್ಯ ಎಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತದೆ. ஒரு கூட்டம் ಇನ್ನೊಂದು ಕೂಟ வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று பிரசங்கிக்கிறது. ಹಾಗೂ ಬರೀ ಆಶೀರ್ವಾದ ಎಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತದೆ. ஒவ்வொருவர் ஒன்னொன்றாய் பிடித்துக் கொள்ளுகிறார்கள், ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, பட்சபாதம் பண்ணுகிறார்கள். ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುತ್ತಾರೆ. சபைக்கு ಸಭೆಗೆ எல்லா விதமான காரியங்களும் தேவை. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕಾರ್ಯವು ಬೇಕು. எல்லா காரியமும் சபைக்கு தேவை. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ಸಭೆಗೆ ಬೇಕು. சபை எப்படி இருக்க வேண்டும்? ಸಭೆಗೆ ಇರಬೇಕು. அப்போஸ்தலர் பணிகள் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 9ஆம் அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 31ஆம் வசனம். 31ನೇ ವಚನ. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் சமாதானம் பெற்று, ಸಭೆಗಳ ಸಮಾಧಾನ ಹೊಂದಿ. சபைகள் முதலாவது சமாதானம் என்றால் சபைகள், ಮೊದಲು ಸಭೆಯೊಳಗೆ ಸಮಾಧಾನ, இரண்டாவது ಎರಡನೆಯದು பக்தி விருத்தி அடைய வேண்டும். ಹಾಗೂ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಹೊಂದಬೇಕು. இங்க அநேகருக்கு ಅನೇಕರಿಗೆ பயம் இருக்கிறது, ಭಯವಿದೆ, ஆனால் பக்தி விருத்தி கிடையாது. ಆದರೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಇಲ್ಲ. ஒரு வருஷம் ரட்சிக்கப்பட்டு எப்படி இருந்தாங்க? ಹಾಗೂ ಒಂದು ವರ್ಷ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಹೇಗಿದ್ದರು? 20 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருப்பாங்க. 20 ವರ್ಷ ಆದರೂ ಆಗಿರುತ್ತಾರೆ. குடியை விட்டுருக்க மாட்டான், சிகரெட்டை விட்டுருக்க மாட்டான், ಹಾಗೂ ಕುಡಿತವನ್ನು ಸಿಗರೇಟ್ ಅನ್ನು ಬಿಟ್ಟಿರುವುದೇ ಇಲ್ಲ. பாவத்தை விட்டுருக்க மாட்டான், ಯಾವ ಪಾಪ ಬಿಟ್ಟಿರುವುದಿಲ್ಲ. தசமபாகம் கொடுக்க மாட்டான், ದಶಮ ಭಾಗ ಕೊಡುವುದಿಲ್ಲ. எல்லா கூட்டத்துல கலந்துக்க மாட்டான், ಎಲ್ಲಾ ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದಿಲ್ಲ. பரிசுத்தமா இருக்க மாட்டான். ಹಾಗೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? பக்தி விருத்தி இல்ல. ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಇಲ್ಲ. ஜனம் நிறைய ஆகி போச்சு, ಜನರು ಹೆಚ್ಚಾಯಿತು, பணம் நிறைய ஆகி போச்சு, ಹಣ ಹೆಚ್ಚಾಯಿತು, கட்டணம் நிறைய ஆயிடுச்சு. ಕಟ್ಟಡ ಹೆಚ್ಚಾಯಿತು. சபை ஜனங்களுக்குள்ள பக்தி விருத்தி இருக்கா? ಹಾಗೂ ಸಭೆಯ ಮಕ್ಕಳೊಳಗೆ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಇದೆಯಾ? இன்னைக்கு ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கிறான், ಇಂದು ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿದ್ದಾನೆ, ஆனா இயேசுவை நம்புறது இல்ல. ಆದ್ರೆ ಯೇಸುವನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. வார்த்தையா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ಹಾಗೂ ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು தேவ வார்த்தையை பிடிக்கல. ಹಾಗೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿಯಲಿಲ್ಲ. எப்போ ஒரு மனுஷன், ಯಾವಾಗ ஒரு ಒಂದು ಮನುಷ್ಯ, விசுவாசி ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ எப்போ தேவனை பற்றி கொள்ளுகிறான், ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, தேவ வார்த்தையை பற்றி கொள்ளுகிறான், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾನೆ, அப்போதான் அவன் உண்மையான பக்தி விருத்தி. ಆಗಲೇ ಅದು ನಿಜವಾದ ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ. இன்று அநேக சபைகளில் ಇದು ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಭಯಪಡುವ ಭಯವಿಲ್ಲ. அதே சினிமா தியேட்டர்ல வந்து உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். ಹಾಗೆ ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ ಒಳಗೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ஒரு பயம் பக்தி இல்லாம கால் மேல கால் போட்டு ಒಂದು ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಕಾಲ ಮೇಲೆ ಕಾಲ ಹಾಕೊಂಡು அரைகுறையா அசிங்கமா உடை உடுத்தி ಆಗ ಅರ್ಧವಾಗಿ ಅಸಹ್ಯವಾಗಿ ವಸ್ತ್ರ ಹಾಕಿ மற்றவர்கள் இச்சைக்கு காரணமாகி ಹಾಗೂ ಮತ್ತೊಬ್ಬರ ಇಚ್ಛೆಗೆ ಕಾರಣವಾಗಿ பக்கத்தில் இருக்கிறவனுடைய ஆராதனை பக்தியை கெடுத்து ಹಾಗೂ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರ ಆರಾಧನೆಯ ಭಕ್ತಿಯನ್ನು ಕೆಡಿಸಿ ಅನೇಕರನ್ನು மோசம் போக்கி கொண்டிருக்கிறார்கள். ಮೋಸ ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. பயமும் பக்தியும் சபையில் அவசியம். ಭಯ ಭಕ್ತಿ ಸಭೆಗೆ ಬೇಕು. ஒரு சபைக்குள்ள போகும்போது ಸಭೆಯೊಳಗೆ ಹೋಗುವಾಗ மனுஷனுக்கு பயம் வரணும். ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯ ಬರಬೇಕು. இன்னைக்கு நான் சபைக்கு போறேன், ಅಯ್ಯೋ ಇಂದು ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ. கொண்டு கர்த்தர் என்ன பேசுறாரோ, ಹಾಗೂ ಬೋಧಕರ ಮೂಲಕ ಕರ್ತನೇ தீர்க்கதரிசனம் என்ன சொல்றாரோ, ಏನು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾರೋ, பண்ண பாவத்தை எடுத்து சொல்லிடுவாரோ, ಹಾಗೂ ನಾನು ಮಾಡುವ ಪಾಪವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ, அவமானப்படுத்திடுவாங்களோ, ಹಾಗೂ ನನ್ನ ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಾರೋ, பரிசுத்தமா சபைக்கு போகணும். ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಸಭೆಗೆ பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾದ ಅಲಂಕಾರದೊಂದಿಗೆ ಕರ್ತನನ್ನು அந்த ಆರಾಧಿಸಬೇಕು. பயம் இன்னைக்கு சபைக்குள்ள வரணும். ಆ ಭಯದಿಂದ ಸಭೆಯೊಳಗೆ ಬರಬೇಕು. இன்னைக்கு சில சபைகள் ಕೆಲವು ಸಭೆಗಳು சினிமா தியேட்டரை காட்டிலும் கேடாய் இருக்கிறது. ಹಾಗೂ
ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ಗಿಂತ ಬಹಳ ಕೇವಲವಾಗಿದೆ. ஆடல்கள் பாடல்கள் ஆர்ப்பரிப்புகள் ಆಡುವುದು ಪಾಡುವುದು ಆರ್ಭಟಿಸುವುದು தேவனை மகிமைப்படுத்துவதல்ல, ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಲ್ಲ. பக்தி கிடையாது, ಭಕ್ತಿ ಇಲ್ಲ பரவசம். ಹಾಗೂ ಪರವಶ. சினிமா நடிகர்களை பார்த்தது போல ಹಾಗೂ ಸಿನಿಮಾ ನಟರನ್ನು ನೋಡುವ ஊழியர்களை பார்த்து ஆர்ப்பரித்துக் கொண்டு ஆடுவது, ಹಾಗೂ ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ ಆರ್ಭಟಿಸಿ ಆಡುವುದು. தேவ சபையிலே ஆட்டம் பாட்டம் அல்ல, ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಆಟ ಪಾಠವಲ್ಲ, பயமும் பக்தியும் இருக்க வேண்டும், ಭಯಭಕ್ತಿ ಇರಬೇಕು, பரிசுத்தாவியின் ஆறுதல் இருக்க வேண்டும், ಹಾಗೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಸಂತೈಸುವಿಕೆ ಪ್ರೋತ್ಸಾಹ, பரிசுத்தம் இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ಇರಬೇಕು. தேவன் விரும்புகிற பரிசுத்தம், ದೇವರು ಇಚ್ಛಿಸುವ ಪರಿಶುದ್ಧ, கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். ಕರ್ತನು ಇಚ್ಛಿಸುವ ಪರಿಶುದ್ಧ. சபைகள் எச்சரிக்கை, ಸಭೆಗಳ ಎಚ್ಚರಿಕೆ. நீங்க அநேக சபைன்னு ஓடுறீங்க, ಹಾಗೂ ಇಂದು ಅನೇಕರು ಸಭೆಯಿಂದ ಓಡುತ್ತೀರಾ. நீங்க போற சபையில நினைச்சிருந்தா ಹಾಗೂ ನೀವು ಹೋಗುವ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದಾರೆ, அந்த சபை பரலோகம் போகுமா? ಆ ಸಭೆ ಪರಲೋಕಕ್ಕೆ அந்த ಹೋಗುತ್ತದೆ. ஊழியக்கார சரியானவனா? ಸೇವಕನು ಸರಿಯಾದವನ, எனக்கு கிடைக்கிறது சரியான போதனையா ನಮಗೆ ಸಿಗುವುದು ಸರಿಯಾದ ಬೋಧನೆಯ என்று சொல்லி சரி பார்த்துக் கொள்ளுங்க. ಎಂದು ಹೇಳಿ ಸರಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. நான் நியாயம் தீர்க்க வரவில்லை, ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು ಬರಲಿಲ್ಲ. இயேசு சொன்ன வார்த்தையை உங்களிடத்தில் வைக்கிறேன், ಹಾಗೂ ಯೇಸು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಡುವೆ. வேதத்தில் இருக்கிற வார்த்தையை உங்களுக்கு வைக்கிறேன். ಹಾಗೂ ವೇದದಲ್ಲಿರುವ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಡುವೆ. பிசாசை தவிர எந்த ஊழியக்காரன் எனக்கு எதிரி அல்ல, ಹಾಗೂ ಪಿಶಾಚಿನ ಬಿಟ್ಟು ಯಾವ ಸೇವಕನು ನನಗೆ ಎದುರಿಯಲ್ಲ. பிசாசை தவிர எந்த சபைகளும் எனக்கு விரோதம் அல்ல. ಪಿಶಾಚಿ ಬಿಟ್ಟು ಯಾವ ಸಭೆ ನನಗೆ ವಿರೋಧವಲ್ಲ. சத்தியத்தை சொல்லுகிறேன். ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುವೆ. உன் ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான்? ಅವನಿನ ಸೇವಕನೇ நீ ಆಗಿದ್ದಾನೆ. போகிற சபை எப்படி இருக்கிறது? ಸಭೆ ಆಗಿದೆ. நீ நடத்துகிற சபை எப்படி இருக்கிறது? ನೀನು ನಡೆಸುವ ಸಭೆ ಆಗಿದೆ. சற்று யோசித்து பா. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡು. ஆட்டமும் பாட்டமும் ಆಡುವುದು ಪಾಡುವುದು கொண்டாட்டமும் ಕೊಂಡಾಟ. தேவனுடைய அக்கினி வரும் பொழுது, ಹಾಗೂ ದೇವರ ಅಗ್ನಿ ಬರುವಾಗ, நியாய தீர்ப்பு சபையிலே தொடங்கும் பொழுது, ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ, நீதிமானாகிய நீனே நிற்பது கடினமாக இருந்தால், ನೀತಿವಂತನಾದ ನೀನೇ ನಿಲ್ಲುವುದು ಕಠಿಣವಾದರೆ பாவி எங்கே நிற்பான்? ಪಾಪಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. எச்சரிக்கையாயிரு, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. சரி பார்த்துக்கோ. ಸರಿ ಮಾಡಿಕೋ. சபையில சரியான சபையா, ಅಂದ್ರೆ ಸರಿಯಾದ ಸಭೆ, சரியான போதகரா, ಸರಿಯಾದ ಬೋಧಕ, சரியான தீர்க்கதரிசியா, ಸರಿಯಾದ ಪ್ರವಾದಿ, சரியான ஊழியக்காரனா, ಸರಿಯಾದ ಸೇವಕನ. எச்சரிக்கையாயிரு, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எச்சரிக்கையாயிரு, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எச்சரிக்கையாயிரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எனக்கு அருமையான சகோதரனே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ, இங்க நிறைய பேர் குழம்பி இருக்கிறீங்க. ಅವಿಂದ ಅನೇಕರು ಗಲಿಬಿಲಿಯಲ್ಲಿ ஐயா ரட்சிக்கப்பட்டு விட்டு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. ஒவ்வொருவரும் ಒಬ್ಬೊಬ್ಬರು நான் தான் சரியான ஊழியக்காரன், ನಾನೇ ಸರಿಯಾದ ಸೇವಕ, வேற சபை தான் உண்மையான நல்ல சபை, ನನ್ನ ಸಭೆ ಸರಿಯಾದ ಸಭೆ, வேற ஊழியக்காரெல்லாம் அந்தி கிறிஸ்து, ಹಾಗೂ ಬೇರೆ ಸಭೆಗಳೆಲ್ಲ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತ, வேற சபையெல்லாம் அந்தி கிறிஸ்து சபை. ಹಾಗೂ ಬೇರೆ ಸಭೆ ಎಲ್ಲ ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿ ಸಭೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. வேற சபைக்கு போனா ಬೇರೆ ಸಭೆಗೆ ಹೋದರೆ அங்க சொல்லுங்க, ದೇವರಾತ್ಮನ ಹೇಳುವುದನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದೆ. எச்சரிக்கையாயிரு, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எச்சரிக்கையாயிரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. ஆவியானவருடைய நியாயத்திலே கொண்டு வருவார். ದೇವರಾತ್ಮ ನಿನ್ನನ್ನು ನ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊಂಡು உன் ಬರುತ್ತಾನೆ. சபையினுடைய நிலைமை என்ன? ನಿನ್ನ ಸಭೆಯ ಸ್ಥಿತಿ ಏನು? உன் மந்தையினுடைய நிலைமை என்ன? ಹಾಗೂ ನಿನ್ನ ಮಂದಿಯ ಸ್ಥಿತಿ ಏನು? சரி பார்த்துக்கோ, ಸರಿ ನೋಡಿಕೋ, சரி பார்த்துக்கோ. ಸರಿ ನೋಡಿಕೋ. ஜனங்களோட கூட பேசு. ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡು. சபையில எவ்வளவு பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள், ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, எவ்வளவு பேர் வியாதியில் இருக்கிறார்கள், ಎಷ್ಟು ಜನ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, எவ்வளவு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ಎಷ್ಟೋ ಜನ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, எவ்வளவு பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், ಎಷ್ಟು ಜನ ಸಾಯುತ್ತಲಿದ್ದಾರೆ, எவ்வளவு பேர் விபச்சாரம் பண்ணுகிறார்கள், ಎಷ್ಟು ಜನ ವ್ಯಭಿಚಾರ எவ்வளவு ಮಾಡಿದ್ದಾರೆ, பேர் குடிக்கிறார்கள், ಎಷ್ಟು ಜನ ಕುಡಿಯುತ್ತಿದ್ದಾರೆ, எவ்வளவு பேர் சிகரெட் குடிக்கிறார்கள், ಎಷ್ಟು ಜನ ಸಿಗರೇಟ್ ಸೇದುತ್ತಾರೆ, எவ்வளவு பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள், ಎಷ್ಟು ಜನ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, எவ்வளவு பேர் சாபத்தில் இருக்கிறார்கள். ಶಾಪದಲ್ಲಿದ್ದಾರೆ. மேலோட்டமாய் பார்த்து கொண்டு ಆಗ ಮೇಲೋಟವಾಗಿ என் சபை நன்றாய் ನನ್ನ இருக்கிறது, ಸಭೆ ಚೆನ್ನಾಗಿದೆ, ஆவியில அறிந்துக்கோ. ಅಂದ್ರೆ ಆತ್ಮದಲ್ಲಿ உன் சபையை ஆவியில அறிந்துக்கோ. ನಿನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடு. ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡು. ஜனங்களோட கூட கலந்து ஊழியம் செய். ಜನರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬೆರೆತು ಸೇವೆ ಮಾಡು. மோசே ஜனங்களோட கூட கலந்திருந்தான், ಮೋಶೆಯು ಜನರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬೆರೆತಿದ್ದ. இயேசு ஜனங்களோட கூட கலந்திருந்தான். ಯೇಸು ಜನರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬೆರೆತಿದ್ದರು. ஜனங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டார்கள். ಜನರ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರು. உன் ஊழியம் எப்படி? ನಿನ್ನ ಸೇವೆ ಹೇಗೆ? உன்னுடைய ஊழியம் எப்படி? ನಿನ್ನ ಸೇವೆ ಹೇಗೆ? சற்று யோசித்துப்பா. ಯೋಚಿಸಿ ನೋಡು. ஆடுகளை குறித்து கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு ಹಾಗೂ ಕುರಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಕರ್ತನು ನಿನ್ನ ಬಳಿ ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் உன்னை தான் மேய்ப்பனாக ಕರ್ತನು அழைத்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನೇ ಕುರುಬನಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. உன் ஆட்டை குறித்து, ನಿನ್ನ ಕುರಿಯನ್ನು உன் ಕುರಿತು, சபையை குறித்து ನಿನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು நீதான் கணக்கு ஒப்புவிக்க ನೀನೇ வேண்டும். ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕು. ஜெபிப்போம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கிருபையும் இரக்க நிறைந்த நல்ல இயேசு, ಕೃಪೆ ಕರುಣೆ ತುಂಬಿದ ಒಳ್ಳೆಯ ಯೇಸುವೆ, அநேக ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் சபைகள் ಅನೇಕ ಸೇವೆಗಳು ಸಭೆಗಳು வேத வார்த்தை பிரகாரம் ವೇದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ஊழியர்களை சரியான ஊழியர்களை கண்டுகொள்ள, ಅಪ್ಪ ಸರಿಯಾದ ಸೇವಕರನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳು, சரியான சபையை கண்டுகொண்டு ಸರಿಯಾದ ಸಭೆಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳು, நடக்க கர்த்தர் உதவி செய்ய. ನಡೆಯುವಂತ ಕರ್ತನ ಸಹಾಯ ಮಾಡು. அநேக சபைகளிலே இன்று ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ போதக ಶಿಕ್ಷೆ இல்லை, பரிசுத்தம் இல்லை. ಬೋಧಕ ಶಿಕ್ಷೆ ಇಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲ. ஆண்டவரே, நீ அதை அறிந்திருக்கிறேன். ದೇವರ ಅದನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಿ. ஒவ்வொரு ஊழியர்களோட கூட பேசுமையா, ಒಬ್ಬ ಸೇವಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ, நீ எனக்கு என்ன சொன்னீரோ அதை அப்படியே வைத்திருக்கிறேன். ನೀವು ನನಗೇನು ಹೇಳಿದಿರೋ ಅದನ್ನು ಹಾಗೆ எந்த ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஊழியக்காரனை காட்டிலும் நான் மேன்மையானவன் அல்ல, பெரியவனும் அல்ல. ಯಾವ ಸೇವಕನಿಗಿಂತಲೂ ನಾನು ದೊಡ್ಡವನು ಅಲ್ಲ, ನನ್ನ ಮೇಲಾದವನು ಅಲ್ಲ. தேவ ஆவியானவர் சொல்லுகிறதை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். ದೇವರಾತ್ಮನ ಹೇಳುವುದನ್ನು ಮುಂಭಾಗ ಇಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஒரு ஊழியக்காரனோ ஒரு சபையோ கெட்டு போவது, ಅಪ್ಪ ಒಂದು ಸೇವಕನ ಒಂದು ಸಭೆ ಕೆಟ್ಟು
ಹೋಗುದು. உமக்கு சித்தம் அல்ல. ಅದು ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಲ್ಲ. தேவரே நீ ரத்த சிந்தி சம்பாதித்திருக்கிறீர். ದೇವರೇ ನೀವು ರಕ್ತ ಚೆಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸಿದ್ದೀರಾ. எங்களை நீ ரத்த சிந்தி சம்பாதித்திருக்கிறீர். ರಕ್ತ ಸುರಿಸಿ ಸಂಪಾದಿಸಿದ್ದೀರಾ. சபைகளை காத்துக்கொள்ள, ಸಭೆಗಳನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿ, ஊழியர்களை காத்துக்கொள்ள, ಸೇವಕರನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿ, ஊழியங்களை பரிசுத்தப்படுத்தும், ಸಭೆಯನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ, தேவனுக்கு பிரியமான சபைகளாய் மாற்று, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಸಭೆಯಾಗಿ ಮಾಡಿ, மனவாட்டியை ஆயத்தம் பண்ணு, ಮೊದಲಿಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿ, மணவாளன் உமக்கு ஏற்றவாறு ಅಪ್ಪ ಮೊದಲಿಂಗಾದ ನಿನಗೆ ತಕ್ಕಂತೆ எங்களை தாழ்த்துகிறோம், ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்கிறார். ಆತ್ಮನೇ ಕಾರ್ಯ ಮಾಡಿದೆ. தேவ திட்ட பிரகாரம், ದೇವ ದಿಟ್ಟದ ಪ್ರಕಾರ, தேவன் அழைத்த ஊழியக்காரர் ದೇವರ ಕರೆದ ಸೇವೆ, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ಪರಿಶುದ್ಧದ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ வளர உதவி செய்யும். ಬೆಳೆಯುವಂತೆ சபைகள் வளர உதவி செய்யும். ಬೆಳೆಯುವಂತೆ ಕೃಪೆ, சபைகளிலே வசனம் வளர்ந்து பெருகும். ವಾಕ್ಯ ಬೆಳೆದ ಹೆಚ್ಚು, ஆத்துமாக்கள் மாத்திரமல்ல, ಆತ್ಮ ಮಾತ್ರವಲ್ಲ, வருமானம் பணம் மாத்திரமல்ல, ಹಣ ಮಾತ್ರವಲ್ಲ, கட்டடங்கள் மாத்திரமல்ல, ಕಟ್ಟಡಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ, வசனம் வளர்ந்து பெருகட்டும். ವಾಕ್ಯ ಬೆಳೆದ ಹೆಚ್ಚು, மகிமை வசனத்துக்கு ಮಹಿಮೆ ವಾಕ್ಯಕ್ಕೆ இயேசுவின் மூலம் ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ஜெபம் கேளும் பிதாவே. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ, மேன்மையாயிருங்கள். ಮೇಲಾಗಿ ಇರಿ. ஆமென். ಆಮೆನ್. Venue number 140 Krishnappa Building, 2nd floor, Narshipura Layout, opposite Krishna Bakery, Vidyaranyapura Last Bus Stop, Bangalore 96. The name of the Lord